Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வேளாங்கண்ணி ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி இங்கே ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வெயிலுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. அந்த ஹீட்னஸ் கம்மி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இளநீ இல்லை ஜூஸஸோ அண்ட் வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிக்கிட்டா தான் அந்த ஹீட் கம்மியாகும். அதுவும் இளநீரில் எலக்ட்ரோலைட் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும் ஹீட் ஆகிருந்தா. எனக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹீட் ஆகிருந்தது. ஸோ இதை குடித்ததும் எனக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் மாஸ் பார்த்துட்டோம். பட் என்னோடய ஹஸ்பண்டை வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் இல்லாத டைமுக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பீச்சில் போயிட்டு நாங்கள் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்கினோம். அண்ட் பீச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமல் ரைட்லாம் இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் வேளாங்கண்ணியில் பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் வேளாங்கண்ணி பீச்சில் அட்லீஸ்ட் கால் நினச்சிட்டு அது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு ஃப்ரெஷ்ஷான காற்றுல அப்படியே மசாலா பூரி அதுக்கப்புறம் சீ ஃபுட்லாம் அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லைங்களா. அதனால் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் ப்ரான்ஸு அண்ட் ஸ்குவிட்டு இதெல்லாமே இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கிராப்ஸ் எல்லாம் நல்லா மசாலா போட்டு குட்டி கிராப்ஸும் இருந்தது, பெரிய கிராப்ஸும் இருந்தது. அங்கே ஃபிஷ்ஷு கிராப் அதுக்கப்புறம் ப்ரான்ஸு குட்டி ப்ரான்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வீடியோஸில் நிறைய கிராப்ஸ்லாம் அப்படியே டேரெக்டாக மசாலா போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாக சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த குட்டி ப்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நிறைய போட்டு அண்ட் மசாலா நல்லா சூப்பராக இருந்தது ஆட் ஆகி. அண்ட் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பெரிய ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சில் எப்படி விளையாடாமல் ஸோ அதனால் ரீயன் மணலில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்டு அவன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் அழகாக விளையாடிட்டு இருந்தான். அவங்களோட சுட்டித்தனத்தெல்லாம் பார்த்து நாங்களும் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம்லேருந்து தனுஷ்கோடிக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது எங்களோட கார் சடனாக வந்துட்டு ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வெயிட் பண்ணி சர்வீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பாம்பன் பாலத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கடல் தண்ணி அவ்வளோ ஒரு க்ளீனாக இருந்துச்சுங்க. வண்டியை அங்கங்கே நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் வேணும்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வாக்வேயில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். இடையில போலீஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது நம்ம வண்டியை நடுவில் நிறுத்திட்டு போகிற வர ஜனங்களுக்கோ இல்லை வெஹிக்கல்ஸ்க்கோ நம்ம வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நிறைய போட்ஸ்லாமும் அங்கங்கே நின்றுட்டு இருந்தது. மேபி ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே குனிஞ்சு அந்த வியூவை அழகாக ரசிச்சுட்டு இருந்தாங்க. வா ஆனால் ஹைட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வென் யூர் டேக்கிங் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். நீங்கள் ஸ்டே பண்ணுறது ஏதோ பாம்பனில் இல்லைன்னா தங்கச்சி மடம் அப்படின்ற பிளேசஸில் நீங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு போனீங்கன்னா தனுஷ்கோடி ரொம்ப கிட்ட. ஸோ ஃபைனலி வி ரீச்டு தனுஷ்கோடி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா லாங் வே, அது அப்படியே உள்ளார போய்கிட்டே இருக்கும். உள்ளார போக போக நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு சைடில் பார்க் பண்ணியிருந்ததுனால இடையில போகிற வெஹிக்கல்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு அங்கே நாங்கள் அந்த லாஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் எத்தனை பேர் அன்றைக்கி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 6 o'clock முன்னாடி நீங்கள் இங்கே வந்துட்டு திரும்பியும் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா பகல் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அரிஸ்டோ அன்றைக்கி ரொம்ப கிராங்கியாக இருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு அவனை சமாளிக்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு போய் அங்கே கடலில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பட் கடலில் யாருமே இறங்கக்கூடாது. அந்த பாறையில் நின்று வேணால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி
தண்ணியில் நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு அங்கே போலீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பேக் வாட்டர்ஸில் வேணால் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள விளையாட வைக்கலாம், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆழம் இல்லை. ஸோ பீச்சில் விளையாடுற மாதிரி கரையிலே நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆஃபீஸ் டென்ஷன் மற்ற எல்லா ப்ரெஷருமே இந்த பாயிண்டில் என்ஜாய் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆனதுனால நிலாவும் தெரிய ஆரம்பிச்சது. அதையும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் சீனரிக்கே அது அழகு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். போகிறதுக்கே மனசு இல்லை தான், பட் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோன்ற திருப்தியோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். என்னோடய சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.